ஒருத்தருக்கு செஷன்ஸ் கோர்ட்ல மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த மரண தண்டனையை ஹை கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? இந்தியால இந்த மாதிரி ஒரு தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் வந்து பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. அது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஆர்டிகல் 72ல சொல்றாங்க. எதுக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, மத்திய சட்டத்தை எதிர்த்து ஏதாவது பண்ணிட்டாரு அதுக்காக, இல்ல வந்து மிலிட்டரியில ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மிலிட்டரி கோர்ட்ல வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அவருக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிடறாங்க அப்படின்னா அந்த குற்றங்களுக்கு எல்லாத்துக்குமே மன்னிக்கிறதுக்கு, அதாவது பார்டன், கம்யூன், ரெவிஷன், ரெஸ்பைட் அண்ட் ரெப்ரைவ், இந்த மாதிரி ஒரு 5 பவர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 5 பவர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்டனிங் பவர். பார்டனிங் பவர் அப்படிங்கிறது இப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டா மன்னிச்சு விடுறதுக்கான பவர் வந்து பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. ஒருத்தவங்க வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத அவர் அப்படியே விடுவிக்கிறதுக்கான பவர் வந்து பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. அடுத்தது கம்யூட்டேஷன். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து தண்டனை கொடுத்துட்றாங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டே கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 7 இயர்ஸாவோ இல்ல ஒரு 5 இயர்ஸாவோ கம்மி பண்றதுக்கான பவர் வந்து பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. அடுத்தது ரெவிஷன். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல வந்து கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ரெக்ரெஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதோட நேச்சரை மாத்தலாம். இப்போ ரெக்ரெஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டை சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டா மாத்துறது, அந்த மாதிரி பவரும் பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்பைட். ரெஸ்பைட் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் காஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உமன் வந்து பிரெக்னன்சி டைம்ல இருக்காங்க அப்படின்னா அதுக்காக அந்த கண்டிஷன்ஸ்ல மாடிஃபை பண்றதுக்கான பவரும் பிரசிடென்ட் கிட்ட இருக்கு. அடுத்தது கடைசியா இருக்கிறது வந்து இந்த ரெப்ரைவ். ரெப்ரைவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, அவருக்கு வந்து பிரசிடென்ட் பார்டன் பண்ணல, மன்னிக்கல, பட் ஆனா இப்போதைக்கு அந்த தூக்க நிறுத்தி வைக்கிறதுக்கான பவர், ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்டே மாதிரி வச்சுக்கலாம், ஒரு தூக்கு தண்டனைக்கான ஸ்டே. ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்டனிங் பவர் வந்து நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட்டுக்கு மட்டும் இல்லாம இது ஸ்டேட்டோட கவர்னருக்குமே இந்த பார்டனிங் பவர் இருக்கு. அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.